நேயர்கள் அனைவரையும் ஜியா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விவாதிப்பதற்காக இன்று நாம் எடுத்திருக்கிற தலைப்பு வாக்குறுதிகளை அள்ளி வீசும் என்டிஏ இந்தியா கூட்டணிகள் காஷ்மீரை கைப்பற்ற போவது யார்? இந்த தலைப்பில் தான் பேச போகிறோம். இதில் இந்திய அரசியல் களத்தில் தற்போதைய நிலைமைகள், 4 மாநில தேர்தல்களும் இதில் உள்ளடங்கும். காஷ்மீர் ஒரு பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக இருக்கிறதா? இன்றைக்கு நம்முடைய நாளிதழ்கள் வரக்கூடிய செய்திகளை விட அது பல செய்திகள் மறைக்கப்படுவதாகவும் கூட ஊடகவியலாளர்கள் பலர் எழுதுகிறார்கள். 370க்கு பின்பு ஒரு அமைதி அங்கே திரும்பி இருக்கிறதா? இதை பற்றி நம்ம பேசுவோம். இதில் வெற்றி பெறப்போவது யார்? இதையும் பல கேள்விகளோடு இந்த விவாதத்தை முன்னெடுக்க போகிறோம். நம்மோடு கலந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜன் அவர்கள் எம்மோடு இணைகின்றார். அரசியல் விமர்சகராக தோழர் நவநீத் அவர்கள் எம்மோடு இணைகின்றார். ஐயா வாங்க. திரு ராமன் சார், இவர்களோடு காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகர். நவநீத் சார், இப்போது காஷ்மீரில் இப்போ நிலைமை எப்படி இருக்குது? இந்த 370 ஓப்ரிகேட்டடுக்கு அப்புறம் எப்படி இருக்குது நிலைமை? இப்போ இந்த எலெக்ஷன் எல்லாம் சேர்த்துச்சிடும். இப்போ பாராளுமன்ற தேர்தல் கூட காஷ்மீரில் நடந்து பார்த்தோம். ஸோ அதனால் மக்கள் ஓட்டு அளித்திருக்காங்க. ஸோ தைரியமாக ஓட்டு அளிக்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு தேர்தல், இது ஒரு முன்னோட்டமாக பாராளுமன்ற தேர்தல் இருக்கிறது. இது ஸ்டேட் எலெக்ஷன் தான். கண்டிப்பாக. அதுவும் குறிப்பாக இந்த 370 அப்ரிகேஷனுக்கு பிறகு நடக்கக்கூடிய மாநில தேர்தல்னால குறைச்சி அந்த இடத்துல ஒரு உன்னிப்பு, அதாவது ஒரு ஃபோக்கஸ்டாக பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. அதில் வேறு இந்தியா அலையன்ஸும், அதாவது மும்முனை போட்டியாக இருக்குது. பிஜேபி, பிடிபி, இந்தியா அலையன்ஸ், நேஷனல் கான்ஃபரன்ஸ் ப்ளஸ் காங்கிரஸ் அதில் போடுறனால அது ஒரு 3 ஃபேஸ்ட் இதாக இருக்கிறது. ஸோ எப்படி இருக்க போகிறது அப்படின்றது கொஞ்சம் என்ன சொல்கிறது, அதாவது இவங்க 2 பார்ட்டிஸுமே, அதாவது பிடிபியாக இருந்தாலும் சரி, நேஷனல் கான்ஃபரன்ஸ் காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் சரி, முக்கியமாக அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த 370 மீண்டும் கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு இதில் சொல்கிறாங்க. பட் அது எப்படி கொண்டு வருவோன்றதுக்கு யாரும் பதில், ஒரு சொல்யூஷன் கிடையாது. எப்படி தமிழ்நாட்டில் நீட்டை ஒழிப்போன்னு சொல்லி கட்சிகள் இருக்கோ, அதே மாதிரி அவங்களும் சொல்கிறாங்களே தவிர எப்படி அது முடியும்? ஏன்னா உச்சநீதிமன்றத்தால் அதை அதாவது என்ன சொல்கிறது, கன்ஃபார்ம் பண்ணப்பட்டது. அதாவது இட் இஸ் நோ மோர், இது கரெக்ட் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 2020 வழக்கு பதிவு செய்யப்பட்டு 3 வருஷம் 4 வருஷத்துக்கு அப்புறம் தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தால் கன்ஃபார்ம் செய்யப்பட்டு பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இது கரெக்ட் தான் அப்படின்ற போது எப்படி அவங்களால முடியுன்றது தெரியல. இப்போ நவநீத் சார், இப்போ என்ன கேள்வினா, நாம் பல செய்தியேடுகளை பார்க்குறோம். டெக்கன் கிரானிக்கல், சர்வதேச நாளிதழ்கள்லாம் பார்த்தா இந்திய அரசாங்கம் உள்துறை வெளியிடுவதும் செய்திகளுக்கும் அங்கேயும் நிலைமை மாற்றமாக இருக்கிறது. அதான் முக்கியம். இங்கே காஷ்மீரில் ரொம்ப பாதுகாப்பாக இருக்கிறது, கலவரங்கள் ஓய்ந்து விட்டது என்று நம்முடைய உள்துறை அஃபிஷியலாக அறிவிப்பு செய்கிறாங்க. நிலைமையை பார்த்தீங்கன்னா 2024 ஜூலை ஒரு 4 பேர் 7ஆம் தேதி கொல்லப்படுகிறார்கள். அதே மாதிரி ஜூன் மாதம் ஒரு 7 பேர், அதே மாதிரி ஒரு 9 பேர், அடுத்து யாத்திரிகர்கள் 9 பேர், செப்டம்பர் இதுலேயும் அதிகமான பேர். இதை விட சில விஷயம், ஜூலை 20ஆம் தேதி 40 இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதில் நான் ஆங்கில நாளிதழ்கள், இந்தியா டுடே, டெக்கன் கிரானிக்கல் போன்ற ஆதாரபூர்வமான செய்திகள், இது எதுவும் மித்த இல்லை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மோசமான களம் காஷ்மீரில் இருக்கிறது. ஆனால் நம்முடைய உள்துறை மிக அமைதி நடக்கிறது என்று சொல்கிறார்கள். இதை எப்படி நீங்கள் பார்க்கலாம்? இல்லை, ஒன்று நீங்கள் சொல்கிறது தாக்குதல், இதெல்லாம் பயங்கர தாக்குதல். யாத்திரிகள் 9 பேர் பலி. நான் ராணுவ வீரர்கள் பலி தான் சொல்கிறேன். இல்லை, அதுதான். அதாவது யார் அதாவது இது சொல்லணும்னா இது ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் தான். நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள்லாம் டெரரிஸ்ட் தான். பெனிட்ரேஷன் அவங்க சொல்லக்கூடியது 370 அப்ரிகேஷன் பிறகு அங்கே ஒரு போர்க்களமாக இருந்தது. கல்லெறிதல் போன்ற சம்பவங்கள், மக்களிடையே ஒரு பதட்டம் இருந்தது. இன்டர்நெட் எல்லாம் கூட ஷட் டவுன் பண்ணி இருந்தது. அதெல்லாம் இப்போ விலகி விட்டது. அது விலகிட்டு இப்போ யாத்திரிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அது எங்கேயுமே ராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த 370 ஓப்ரிகேட் பண்ண பிறகு ஒரு நார்மல்சி டு பி அப்பியர், ஒரு நார்மல்சி இல்லாமல் ஒரு ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் டு பி அப்பியர். இல்லை, அதுதான் சொல்றேனே, 2 தனியாக தான் பார்க்கணும். ஒன்று அந்த 370 அப்ரிகேஷன் பிறகு மக்கள் குதித்து போயிருந்தாங்க. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் கட்சிகளாக அதை திசை திருப்பி அதை ஒரு மார்க்கெட்டிங் அஜெண்டாவாக வைத்ததை பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன், அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன்லாம் இப்போ இல்லை. இப்போ சொல்ல போனால் கேலோ இந்தியா இப்போ அன்ரெஸ்ட் இல்லைன்னா, இப்போ நான் சொன்ன தகவல் என்ன, செப்டம்பர் மாதம், ஆகஸ்ட் மாதம், ஜூன் மாதம், ஜூலை மாதம் எல்லாம் படுகொலை தொடர்கிறது. இல்லை, நான் தான் சார் அதுதான் வரேன். டெரரிஸ்ட் அட்டாக்ன்றது
நம்மளுடைய வந்து பார்டர் லைனில் எப்படி இருக்கிறது, எங்கே வீக்காக இருக்கிறது அதை பார்க்கணும். ஏன்னா வந்து இன்ஃபில்ட்ரேஷன்றது எப்படி நடக்கிறது, அதை எப்படி அட்டாக் பண்ணுன்றது பார்க்க வேண்டியது அது ஒரு பக்கம். இது வந்து ஒரு பார்டர் ஸ்டேட், ஒரு பார்டர் ஸ்டேட்டில் அப்படி இருக்கிறதுனால அந்த பிரச்சனைகள் இருக்குது. பஞ்சாப் கிட்ட வந்து போதை வஸ்துக்கள் வந்து அடிக்கடி கைப்பற்றுறது நம்ம பார்க்குறோம் பஞ்சாப் போன்ற இடத்துல. ஸோ பார்டர் பிரச்சனைன்றது வேற இது. அப்போ நீங்க சொல்றதை புரிஞ்சுக்கிட்டேன். 370 ஒப்ளிகேட்டட் அது வேற, பார்டர் பிரச்சனை வேற. பார்டர் பிரச்சனை லைன் ஆஃப் கண்ட்ரோல்ல இன்கர்ஷன், இன்ஃபில்ட்ரேஷன், பெனிட்ரேஷன் வாட் எவர் மேபி, அது டு பி கண்டினியூஸ், தட் இஸ் பி அட்டாக். அது வந்து எப்படி அது பார்க்கணும், தொடரத்தான் செய்யும். அது வந்து எப்படி அதை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும். இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மே மாசத்துல அதாவது இந்தியாவுடைய கிட்டத்தட்ட 77 வருஷத்துக்கு பிறகு அந்த பார்டர்ஸ் இருக்கக்கூடிய கிராம ரெண்டத்துக்கு வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் வந்திருக்கு. இப்போ படிப்படியாக என்ன பண்ணுறாங்க, ஒரு பார்டரில் இருக்கக்கூடிய கிராமங்கள் எல்லாத்தையுமே வந்து எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணுறாங்க. முன்னாடி அது மாதிரி இல்லாமல் வருது. ஏன்னா அப்போ தான் இருட்டில் தான் வந்து இன்ஃபில்ட்ரேஷன் ஜாஸ்தி ஆகுது. இப்போ வந்து இந்திய ராணுவம் என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக வந்து ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஃபிகேஷன் வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸில் இருக்காங்க அவங்க. ஸோ இப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னாலும் how did they disclose the situation to be under control? அதான் அக்கார்டிங் டு சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிப்போர்ட். அப்போ எனக்கு புரியல, அண்டர் கண்ட்ரோல்டா என்ன, அண்ட்ரஸ்ட்னா என்ன? அதாவது நான் இப்போ சொல்கிறேன், எல்லை பிரச்சனைன்றது வேற விஷயம். நம்ம வந்து ஸ்டேட்டில் அந்த அந்த இதுக்கு பிறகு அங்கே வந்து ஆட்சி மாற்றம், அதாவது வந்து ஆட்சி நீங்கிய பிறகு ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த பிறகு என்னெல்லாம் நடந்திருக்கிறது காஷ்மீரில் வந்து இவங்க சொன்னாங்க இல்லையா, இதெல்லாம் போச்சு அப்படின்ற போது வந்து அதெல்லாம் இல்லை. மக்கள் வந்து சாதாரணமாக வாழ்க்கை. அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், ஒரு கேலோ இந்தியா வின்டர் கேம்ஸ் நடத்தியிருக்காங்க. உலகத்திலேயே வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு வாட்டர், அது வந்து ஃப்ரோசன் லேக்கில் மேரத்தான் நடத்தியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்மளால பண்ண முடியுது. இன்னைக்கு இன்னும் பல விஷயங்கள் வந்து காஷ்மீர்ல வந்து பண்ணிட்டு இதெல்லாம் டைட் செக்யூரிட்டியோட நடக்குது. டைட் செக்யூரிட்டி இல்லை, ஃப்ரீயாக தான் நடக்குது. இங்கேருந்து சார் இந்தியாவில் நடக்கக்கூடிய கேலோ இந்தியாவில் கிட்டத்தட்ட 800 விளையாட்டு வீரர்கள் போயிருக்காங்க. அதெல்லாம் அங்கே நடத்திருக்காங்க. எல்லாருக்கும் 800 பேர் கொடுக்க முடியுமா? நவநீத் சாருடைய முதல் கட்ட கருத்து 370 ஒப்ளிகேட்டட் வேற, அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன், டெரரிசம் இன்ஃபில்ட்ரேட் ஆகிறது வேற. இது ரெண்டையும் நீங்க வேறையா பார்க்குறேன். ஏன் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் கூட வந்து கிட்டத்தட்ட 42,277 கோடி ரூபாய் வந்து காஷ்மீருக்கு மட்டும் அலோகேட் ஒதுக்கி இருக்காங்க. ஸோ மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் வந்து ஏன்னா இது வந்து அந்த மாநிலத்துக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதை கட்டமைக்கிறது. நம்ம சொல்ல வேண்டியது வந்து பார்க்க வேண்டியது, நீங்கள் சொல்லக்கூடிய நிகழ்வுகள் வந்து அதை வந்து எப்படி தவிர்க்க முடியும், எப்படி வந்து அந்த இன்ஃபில்ட்ரேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணணுன்றது வந்து. ஆனால் இந்த வளர்ச்சி, நான் சொல்றது இந்த வளர்ச்சி, டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ள வர்றது எல்லாமே இந்த நார்மல் சிச்சுவேஷன் வந்தால் மட்டும்தான் சாத்தியமாக இருக்கும். இந்த இன்கர்ஷன், இன்ஃபில்ட்ரேஷன் இது எல்லாத்தையும் நடந்துகிட்டு இருந்தா எந்த எஃப்டிஐயும் வேலைக்கு செய்யல. அது எப்படி மறக்கல? நான் சொல்றது இல்ல இப்போ 370க்கு முன்னாடி ஒரு ரோஷனி சட்டம் இருந்தது. அந்த மாதிரி பல சட்டங்கள் காஷ்மீருக்கு முக்கியத்துவமாக இருந்தது. இப்போ இங்க இருக்கக்கூட இந்தியாவில் இருக்கக்கூட பல நிறுவனங்கள் வந்து எங்களுக்கு தெரியும். இப்போ மணிப்பூரில் பல நிறுவனங்கள் வந்து அங்கேயே இருக்காங்க, நாகாலாண்டில் இருக்காங்க, அசாமில் இருக்காங்க, எல்லாருமே தெரிஞ்சிருக்காங்க. நாங்கள் போய் அங்கே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிக்கணும்னா, ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும்னா 370 வந்து ஒரு தடையாக இருந்தது. இந்தியாவில் இருக்கிற ஒரு மாநிலத்திலே போய் நீங்கள் ஆரம்பிக்கிறது, அதை லிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் சொல்றது வந்து அந்த இது வந்து இது பார்டர் ஸ்டேட். அப்போ இன்னொரு விஷயம், ஒரு சின்ன கேள்வி, இதை கேட்டு போகிறேன். டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, இன்டர்நேஷ்னல் பாலிசி ஆஃப் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அந்த சொசைட்டி, அந்த ஸ்டேட் வந்து ரொம்ப பீஸாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ தான் வருவாங்க. எப்படி வருவாங்க? இந்த நீங்கள் டிஃப்ட் பண்ணினாலும் கூட ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷன் இருக்கும்போது ஒரு ராணுவம், இன்னைக்கு குலாம் நபி ஆசாத் என்ன சொல்கிறார், எனக்கு என்ன கவலைன்னா எலெக்ஷன் டைமில் மக்கள் பாதுகாப்பாக வாக்களிக்கணும், பெரிய பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தன்னுடைய கவலை ஒரு டீப். அதான் சொல்கிறேன், பாதுகாப்பாக வாக்களிக்கணும். அது அந்த இடத்துல தான் இன்ஃபில்ட்ரேஷன் அங்கே இருக்கிறது. அதை வந்து அதாவது நோன் ஃபேக்டர் தான் இருக்கிறது வந்து இந்தியா. ஏன்னா அவங்க ஏன் அதை சொல்கிறேன்னா, அது ஏன் நோன் ஃபேக்டர் இருக்கிறதுக்கு என்னென்னா, நேஷ்னல் கான்ஃபரன்ஸோடைய தேர்தல் அறிக்கையிலையும் சரி, பிடிபியோட தேர்தல் அறிக்கையிலையும் சரி, அவங்க என்ன சொல்கிறாங்க, வாங்க நம்ம வந்து உட்காந்து பேசலாம் பாகிஸ்தானோடன்றாங்க. அப்போ என்ன அர்த்தம், உங்களுக்கு நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ பாகிஸ்தானோட பேசுறதுக்கு டயலாக்ஸ் நமக்கு தேவையில்லை இல்லை அப்படின்ற வார்த்தையை அவங்க தேர்தல் அறிக்கையில் கொடுக்குறாங்க. இல்லை அவங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க காஷ்மீரில் வந்து தீவிரவாதம் இன்னும் இருக்கிறதுன்றது அவங்க ரெண்டு கட்சியும் வந்து மறைமுகமாக சொல்கிறாங்க. இருங்க, நம்ம தெளிவாக பேசிட்டேன். வெங்கடேஷ் சார் பேசுனதுக்கு நீங்கள் பதில். இல்லை, ஃபஸ்ட்டு ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து நார்மலாக இருக்குன்றது யாருமே ஏற்றுக்க முடியாது. நான் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்லேருந்து வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்க, அந்த ஊர் மக்கள் நினைப்பு என்ன அப்படின்றது தான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் விசிபிளாகவே பார்த்தீங்கன்னா ஒன் நேஷன் ஒன் போல் சொல்கிறவங்க கூட
லோக்சபா தேர்தல் போது 2-3 டேர்ம் சட்டசபை தேர்தல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தேர்தல் தள்ளி போச்சு. குறைஞ்சிருந்து லோக்சபா தேர்தலோட அசம்பிளி எலெக்ஷன் வச்சுருக்கல ஜம்மு அண்ட் காஷ்மீர், 1 நேஷன் 1 போல் சொல்கிறவங்க ஏன் இதை தனியாக வைக்கணும், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, அப்புறம் செப்டம்பரில் நடத்தலாம்னு இப்போ சொல்கிறாங்க. ஒன்றா வச்சிருக்க வேண்டியது தானே. அப்போ லோக்சபா தேர்தலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயராம் ரமேஷ் எழுப்புறாரு. ஜெயராம் ரமேஷ் இல்லை, ஜெயராம் ரமேஷ் ஒரு காங்கிரஸ் ஸ்போக்ஸ்மேன், அவர் விட்டுருங்க. நான் சாதாரண மக்கள் சார்பாக நான் சொல்கிறேன். நீங்க கேட்குறீங்க வச்சுக்கணும். நான் சாதாரண சாமானியன் மாதிரி நான் சொல்கிறேன். இல்லை நான் வரிசையாக 4-5 விஷயம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மொத்தமாக சொல்லுங்கள். ஒன்று அதுவும் பண்ணல. அப்போவாவது ஒரு 1 நேஷன் வந்து ஒன்றா இருக்குன்னு காமிச்சிருக்கலாம், அதுவும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் இது தனியாக நடத்துகிறாங்கண்ணா. லோக்சபா தேர்தல் போதும் வேடிக்கையாக இருக்குது. 7 ஃபேஸு தேர்தல், 7 சீட்டு. லோக்சபா காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி நடக்குதுன்னா, ஒரு ஃபேஸுக்கு ஒரு தொகுதி, அடுத்த ஃபேஸில் ஒரு தொகுதி. இதெல்லாம் ஃபேக்ட், இதெல்லாம் எடுத்து பாருங்கள், நீங்கள் எலெக்ஷன் ஷெடியூல் எடுத்து பாருங்கள். 7 ஃபேஸில் 7 தொகுதிக்கான ஜம்மு அண்ட் காஷ்மீர் லோக்சபா தேர்தல் ஒரு ஃபேஸுக்கு தலா ஒரு தொகுதி தான் நடத்த முடியுது உங்களால். கண்டிப்பாக இது என்னத்தை காட்டுது? நார்மல் சிச்சுவேஷனாக காட்டுது. ஒன்று இது. ரெண்டாவது நான் சொல்கிறது. மூணாவது, இப்போது 1 நேஷன் 1 பேர் சொல்லி இப்போவும் சட்டசபை தேர்தல் நடத்தும்போது குறைஞ்சது இப்போ நம்ம 4 மாநிலத்துக்கு தேர்தல் போதே ஒன்றா நடத்தலாமே. ஹரியானாவுக்கு ஒரு தேதி, மகாராஷ்டிராவோட சேர்த்து நடத்திருக்கணும். இப்போ தள்ளி வச்சுட்டு மகாராஷ்டிராவுக்கு தனியாக அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னா ஷெடியூல் சொல்கிறவங்களே அது இந்த கொள்கையில் நம்பிக்கை இல்லைன்னு தானே காட்டுது. இதெல்லாம் என்ன காட்டுது? அப்போ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு நம்ம வருவோம். நீங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஆர்மியை விட்ரா பண்ணிவிட்டு நார்மல்ஸ் காட்டட்டும் கவர்மெண்ட் எலெக்ஷனுக்கு முன்னால். ஆர்மி வேணாம், என்ன எல்லா ஊர்லேயும் ஆர்மியாக வச்சு எலெக்ஷன் நடக்குது, போலீஸ் இருக்குது. ஆனால் சிஆர்பிஎஃப் பேராமிலிட்ரி ஃபோர்ஸுக்கும் பந்தோபஸ்துக்கு வருவாங்க. சரி, அதனால் ஆர்மியை முழுவதும் விட்ரா பண்ணிவிட்டு உலகத்துக்கு காட்டணும், இந்தியா எலெக்ஷன் வந்து நல்ல மாதிரி நடக்குது, ஆர்மி இல்லாமல் எந்த அச்சுறுத்தலும் இல்லாமல் ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் நடக்குது, ஆர்மி இல்லாமல் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் எப்படி இருக்குன்னு நல்லா வந்து பாருங்கள். ஸோ டு பி ஃப்ராங்க் நார்மல் அப்படின்னு காட்டணும். உலகத்துக்கு யார் காட்டணும்? அரசு காட்டணும். நார்மல் சொல்கிறவங்கள வந்து அரசாங்கம் வந்து அப்படி காட்டணும். சர்வ கட்சி கூட்டத்தை நான் கூட்டு வரேன், எல்லோரும் வந்து நீங்கள் கூட்டுவாங்க, எல்லோரும் ஸ்ரீநகருக்கு வாங்கன்னு அழைப்பு கொடுத்தாரு கவர்னர். ஒரு ராகுல் காந்தி சொன்னார், நான் பாவம் நம்பி ஃப்ளைட்லாம் டிக்கெட் புக் பண்ணாருன்னு நினைக்கிறேன், ரைட்டு, ஸ்ரீநகருக்கு நான் வரேன் அப்படின்னாரு. வராதிங்க, சிச்சுவேஷன் இஸ் நாட் நார்மல்ன்றாரு கவர்னர். இது நடந்து 2-3 வருஷத்துக்கு முன்னால். ஆமாம், இதெல்லாம் ஒரு பொருள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் ஒரு இது அரசியலே இதெல்லாம் என்னன்னு சொல்கிறது என்ன? அப்புறம் ஆர்மி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கா? கிடையாது. அதுக்கு சில வருடங்களுக்கு முன்னால் ஒரு காட்சி, திடீர்னு ஒரு நாள் இரவு பிரேக்கிங் நியூஸ் மாதிரி பிரதமர் வந்தார். ஆமாம், டெலிவிஷன் காட்சியில் காஷ்மீரில் 370 இல்லை அதுக்கு முன்னாடி காஷ்மீரில் வன்முறை சம்பவம் நடக்குது. இது வந்து தீவிரவாதங்க வந்து கவுண்டர் ஃபீட் பணம் அடிச்சுட்டு அதன் மூலமாக சப்ளை ஆகி தீவிரவாதத்தில் ஈடுபடுறாங்க. எனவே நான் டிமானிட்டைசேஷன் 3 காரணம் சொன்னதில் அது ஒரு முக்கியமான காரணம். டிமானிட்டைசேஷன் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பு வந்தது. டிமானிட்டைசேஷன் வந்து சரியாக நிறைவேற எல்லாருக்கும் தெரியும், ரிசர்வ் பேங்கே சொல்லுது. அதுக்கு பிறகு இப்போது அதை ஆண்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஆனால் தொடர்ந்து இன்னும் வன்முறை சம்பவங்கள் காஷ்மீரில் இருக்குன்னா அப்போ அந்த டிமானிட்டைசேஷன் செய்து எதற்காக? நாடு இவ்வளோ ஒரு சோதனை காலம் மாதிரி உள்ளாச்சு, அதுக்கு என்ன பதில்? அது தெரியல. அப்போது இன்னும் அதை சொல்லி இதை செஞ்சாங்க, இதை சொல்லி வேறு என்ன செய்ய போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. அடுத்து 370 வருவோம். 370 என்பது இந்திய நேற்று இல்லை. இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியான்னு ஒன்று ஒரு கற்பனையான இருக்கிற ஒரு இந்தியாவை, சமஸ்தானங்களாக இருந்த இந்தியாவை நேரு, பட்டேல், மேனன் ஒரு செக்ரட்டரி 3 பேர் சேர்ந்து 550 சமஸ்தானங்களுடன் அக்ரிமெண்ட், இந்தியன் யூனியனோட ஒரு அக்ரிமெண்ட் போட்டுட்டு நம்ம சேர்க்க வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிரில்லியன்ட் ஐடியா. அதில் தான் வந்து இந்தியா ஃபிசிக்கலாக உருவாச்சு. அதை கொடுத்து ஒவ்வொரு சமஸ்தானமாக அக்ரிமெண்ட் போட்டு வாங்குறாங்க. அது கடைசியில் பெறப்பட்டது உங்களுக்கு தெரியும். காஷ்மீரும் ஹரி சிங் கன்வின்ஸ் பண்ணி அதை கொண்டு வந்து சேர்க்குறாங்க. அப்போது ஆர்டிகல் 370 காஷ்மீருக்கெல்லாம் கொடுத்த ஒரு உத்தரவாதம். கண்டிப்பாக எப்படின்னா அவங்க விரும்புவது, உண்மையிலே அவங்க விரும்பினது ஒரு தனி நாடு. அவங்க பாகிஸ்தானோட விரும்புகிறாங்கல்ல, அதெல்லாம் கிடையாது. உண்மையான விவரம் என்னன்னா, அவங்க ஒன்று காஷ்மீர்லாம் பாகிஸ்தான் பக்கம் போகிறாங்க, பாகிஸ்தான் பக்கம் அப்படின்றாங்க. அவன் உண்மையிலேயே ஒரு காஷ்மீரியத்தை சொல்கிறவன் என்ன நினைக்கிறான்னா,
அவன் அந்த நேரத்தில் சொல்கிறேன், அவன் பாகிஸ்தானும் நினைக்கல, இந்தியான்றும் ஒரு இது நினைக்கல, காஷ்மீர் என்ற ஒரு தனியாக ஒரு இப்போ ஒரு இனம் ஒரு நாடு அப்படின்னு நினைக்கிறான். அதுபோல் ஒரு நாடு ஒரு இனம் என்று ஒரு கருத்து அப்போ இருந்தது. அப்போது இந்த 370 மூலமாக ஒரு அஷூரன்ஸ் அவனுக்கு கொடுக்கப்படுது. சில பாதுகாப்புகள், சில விசேஷ சலுகைகள், சில விசேஷ சரத்துகள் அவங்களுக்கு கொடுத்து இந்தியன் யூனியனோட சேருங்க, உங்களுக்கு பாதுகாப்பாக நாங்கள் இருக்கோம், வர அரண் மாதிரி நம்ம இருக்கோம்னு சொல்லி 370 கொடுத்தது அதுக்கு தான். ஆமா, இதை அவனுக்கு இதெல்லாம் சொல்லி தான் உங்களுக்கு நல்ல பிரியாரிட்டி எல்லாம் கொடுத்துருக்கோம், நீங்க எங்களோட இருங்க கன்வின்ஸ் பண்ணி இந்தியன் யூனியனோட காஷ்மீர் வந்து நம்மளோட நிற்குது. ஆனால் அதை அடிப்படையே இப்போ எடுத்தாச்சு. அது அவருடைய இம்பாக்ட் மனசில் மக்கள் மத்தியில் என்ன இருக்குன்னு அது வேற விஷயம். அதை தாண்டி இன்னொரு விஷயம், குறைந்தபட்சம் ஒரு இந்தியாவில் இருக்க ஒரு மாநில அந்தஸ்தை அதை போய் பிடுங்குவானு, அது என்ன சார் கொடுவும் சார் அது. ஒரு மாநிலம் இருக்க தமிழ்நாடு ஒரு மாநிலத்தை நாளைக்கு வந்து நீங்கள் 5 யூனியன் டெரிட்டரின்னு பிரித்தா என்ன சார் இருக்கும்? கண்டிப்பாக என்னென்ன இருக்கும், அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? குறைந்தபட்சம் ஒரு 370 எடுத்துட்டீங்க, ரைட். ஒரு மாநிலமாக இருந்த ஒரு ஜம்மு காஷ்மீர் ஒரு மாநில அந்தஸ்து கூட நாங்கள் வந்து லாய்க்கு இல்லையா? அது கூட அருகதை கிடையாதா? அப்படி அது கூட எங்களுக்கு இல்லையா? ரெண்டாக பேசுவோம், நிறைய பேசுவோம். சார் வந்து இப்போ பேசுகிறேன், இப்போ நான் அவர்கிட்ட பேசிட்டு வர்றேன். ஒரே ஒரு கேள்வி நான் கேட்டு வரேன். இப்போ சார் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது, அதனால தான் அவரே கட் பண்ணேன். இந்த விவாதத்தை நம்ம சிறப்பாக கொண்டு போகணும். இப்போ இந்த சூழ்நிலையில் திரு ரெங்கராஜ் எழுப்பியிருக்கிறது 370 ஆப்ரிகேட் பண்ணீங்க. ஏற்கனவே நடந்திருக்கக்கூடிய விவகாரம் பிரியர்டைஸ் பண்ணி நல்ல ஒரு செட்டில்மெண்ட் வந்து தான் நம்மளை கொடுத்தோம். இப்போ மாநில அந்தஸ்தையும் பிடுங்கிட்டு இப்போ 18,000 ரூபா நாங்கள் தாரேன்னு சொல்கிறீங்க. ஆனால் சிச்சுவேஷன் அப்நார்மல். இதில் நான் ஒன்று கேட்குறேன், ரங்கநாத் சாருடைய கேள்வியோடு ஒரு கேள்வின்னா, நீங்கள் இப்போ எல்லாமே பண்டிட் பிரேமநாத் ஜி, ஷியாம் பிரசாத் முகர்ஜி இந்த ஐடியாலஜியோடு போகின்ற போது இன்றைக்கி சர்வதேச நிலைகள் மாறுகின்றது. பிஜேபியினுடைய இந்த கோர் ஐடியாலஜி இந்தியாவினுடைய பாதுகாப்புக்கு அயலகத்தில் நடக்கக்கூடிய இந்த பல விஷயங்களுக்கு வருங்காலத்தில் பெரும் பிரச்சனைகள் எழுமோ என்ற ஒரு கேள்வி பதில் இல்லை. அப்படிலாம் இல்லை, சித்தாந்த ரீதியாக சித்தாந்த ரீதியாக கிடையாது. இப்போ அவர் சொல்லும் போது கூட அதை மறுத்துடுறேன். சார் என்ன சொன்ன முதல் கேள்வி கேட்டார், ஏன் 30 செப்டம்பர் சார் ஏன் செப்டம்பர் அப்படின்னு கேட்கும்போது வந்து தீர்ப்புல சொல்லியிருக்காங்க. சார் ஒன்று சார் ஸ்ட்ராங்கா சொல்லாதீங்க, ஜட்ஜ் கவர்மெண்ட்ல சொல்லுது. இல்ல நீங்க எலெக்ஷன் நடத்துறேன்னா சிச்சுவேஷன் இஸ் நாட் கண்டிஷன் டு எலெக்ஷன்ஸ். சோ சுப்ரீம் கோர்ட் வந்து நீங்க செப்டம்பர் நடத்துன்னு சொல்லல. சுப்ரீம் கோர்ட் வந்து earlier சார் ட்விஸ்ட் பண்ணாதீங்க. ஸ்டேட்மென்ட் கேளுங்க. வெரி ராங் ஆன் யுவர் பார்ட். டோன்ட் சே சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சுன்னு கிடையாது. நீங்க வந்து எலெக்ஷன் நடத்துறது நாங்க நடத்துறோம்னு சொல்லிட்டு நடத்துறதா சுப்ரீம் கோர்ட் not intervene. சுப்ரீம் கோர்ட் இன்டர்வீன் பண்ணிருக்கா சார். சுப்ரீம் கோர்ட்ல ஏன் இன்டர்வென்ஷன் வந்தா ஏன் எலெக்ஷன் நடக்கலன்னு சொல்லி வருது. அப்ப சுப்ரீம் கோர்ட் கவர்மெண்ட்ல கேக்குது, why you are not holding election in Kashmir? Situation is not normal. In a few months time it may improve. Then you want to take what time? You want to take more time? Then okay, but at any rate before September you must hold it. Supreme Court வந்து இல்ல Supreme Court நான் சொல்ல வந்தேன். இல்ல you are twisting it. கேள்வி அதான் சார். நீங்க ட்விஸ்ட் பண்றீங்க. சரி Government of India சார் ஐயா என்ன சொல்றீங்க? Government of India election காஷ்மீர் நடத்துறோம்னு சொல்லிருந்தா Supreme Court would allowed it. சார் நீங்க சொல்லுங்க. தடையே பண்ணல. சார் நான் அதே சொல்ல சார் சொல்லுங்க. அவர் தான் முதல்ல கேள்வி நீங்க சொல்லுங்க. அவரே பதில் சொல்றாரு. என்னோட பாயிண்ட் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. ரெண்டாவது பாயிண்ட் வந்து இவரு சொல்ற பாயிண்ட் எடுத்தாமே கூட வந்து ஃபர்ஸ்ட் டைம் 2024 இத்தனை வருஷம் தேர்தல்ல வந்து 58% போலிங் நடந்திருக்கு. ஸோ அப்போ வந்து மக்கள் தெளிவாக இருக்காங்க, யார் வேணும் யார் வேண்டாம் வரக்கூடாது. ஸோ 58% வந்து மக்கள் வந்து வாக்களிக்கணும்னா வந்து சிச்சுவேஷன் எப்படி இருக்குன்னு நடக்கும். ஒரு நல்ல இங்கே 58 தான் நடக்கு. இங்கே படித்தவர்கள் தமிழ்நாட்டில் வந்து இவ்வளோ இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறதுக்கும் நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல வந்து எல்லாரும் கூட கன் எடுத்துன்னு போயெல்லாம் ஓட்டு போடுறதில்ல. அவங்களுக்கு யார் தேவையோ அவங்களுக்கு என்ன தேவையோ அது மக்கள் பார்த்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் அங்கே ஈக்குவல் டெசிஷன் தான். 2 வந்து நேஷனல் கான்ஃபரன்ஸு, 2 வந்து பாஜகவுக்கு, 1 வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் எடுக்கிறார். ஸோ அதனால் அந்த தேர்தல் வந்து ஜனநாயக பிரதமர் நடந்திருக்கிறது, அங்கே வந்து மக்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. அதனால வந்து இப்போ நவநீதிட்ட கேட்போம். 2014 பிஜேபி 25, பிடிபி 28, காங்கிரஸ் 12, என்சி நேஷனல் இது கான்ஃபரன்ஸ் வந்து 15. இன்னைக்கு வந்து 48% காங்கிரஸ் கட்சி முன்னால இருக்கு. 48% எடுத்து வர போகிறாங்க நேஷனல் ஃப்ரண்ட், அவங்க 2 பேரும் சேர்ந்து. அப்போ அந்த மக்கள் வந்து தே காட் நாட் ஃபுல், அவங்க ஃபுல்ஃபில்லாக இல்லைங்கிறத நான் இப்போ என்ன சொல்கிறேன், சிச்சுவேஷன் கண்ட்ரோலில் இருக்கு, மக்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது யாருக்கு ஓட்டு அளிக்கலாம்ன்றது. பிஜேபி தான் வின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. மக்கள் இன்னைக்கு அந்த அளவுக்கு முடிந்த அளவுக்கு தேர்ந்தெடுக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. முன்னாடி எப்படி இருந்தது, ஃபோர்ஸ்ட் நீங்க வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ள முன்னாடி இல்ல அவர் ஒரு சொன்னாரு, அவரோட சொன்னார்ல, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, எக்ஸம்ஷன் இந்த இதெல்லாம் வந்து செட்டில்மெண்ட் அக்ரிமெண்ட்னு சொல்லி சொன்னாங்க. அது வந்து அங்க இருக்கக்கூடிய இந்து பண்டிதர்களுக்கும் சேர்ந்து தான் கொடுக்கப்பட்டது எல்லாருக்கும். ஆமா, ஆனா அங்க என்ன நடந்திருக்கு, அதுக்கப்புறம் நடந்த விஷயம் என்ன, அதை அவர் சொல்லல. அவர் அதை நான் சேர்த்துக்கிறேன். கொடுக்கப்பட்டது நீங்க சொல்ற கன்செஷன் அக்ரிமெண்ட் பிரின்சிபல் அங்க இருக்கக்கூடிய காஷ்மீர் என்ற மாநிலம் எல்லாருமே ஒன்றிணைந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்டது. பட் அங்க நடந்த சம்பவம் என்ன,
அதை சொல்லணும். So, நிச்சயமாக ஒரு பைண்டிங் சொசைட்டி. சம்பவங்கள் அடுத்தது, நடந்தா இல்ல, அடுத்தது லாஸ்ட் பாயிண்ட் இப்ப நீங்க கேட்டதுக்கு இன்னைக்கு வந்து பாஜக சார்பாகவும் பல இஸ்லாமியர்கள் வந்து கேண்டிடேட் நிக்க வச்சிருக்காங்க. அது தவறு இல்லையே. சோ அப்போ நீங்க அந்த சொல்லக்கூடிய இந்த இமேஜ் அவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து மதம் பெருசா கட்சி பெருசா நான் நவநீத்திட்ட கேட்டது, let us know something. அவங்களுடைய கோர் இஷ்யூ ராம் ஜென்ம பூமி 370 obligated காமன் சிவில் கோட் 2 வந்து முடிஞ்சது. இப்போ 1 have been waiting the people. hectic talk is going on. இப்போ என்னன்னா இந்த சித்தாந்த கூறு ரீதியாக 1947 உள்ள விவகாரத்தில் பார்த்தா இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவலில் வரும்போது நாளைக்கு பல தாக்கத்தை ஏற்படுத்தலையா? ஒரு பேட் இம்பாக்ட் ஆனா என்ன செய்ய முடியும்? How can we protect the nation? எப்படி பேட் இம்பாக்ட் எப்படி நடக்காது நினைக்கிறீங்க? நான் இப்ப சொல்றேன், சமீபத்துல இப்ப மே மாசத்துல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல பெரிய கிளர்ச்சி இருந்தது. அங்க இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்களுக்கு வேண்டாம், நாங்க இந்தியாவே வந்து சேர்ந்துக்கிறோன்ற அளவுக்கு வந்து ஒரு கிளர்ச்சி போச்சு. எதனால? அவங்களுக்கு அங்க வளர்ச்சி தோணும். ஒண்ணுமே இல்ல. அந்த பக்கத்துல இருக்க பார்க்கும்போது காஷ்மீர் இன்னைக்கு வந்து எப்படி வளர்ந்துருக்குன்றத பார்த்த பிறகு சார் நாம புகழாரம் ஒரு நிமிஷம் சார், நாங்க இன்னைக்கு கெத்தா இருக்கணும் சார். இன்னைக்கு உக்ரைன் கலவரத்துக்கு இந்தியா பீஸ் டாக் வருது யார் அனுப்புறா? ஜெலன்ஸ்கியும் இன்வைட் பண்றாரு, புட்டின் இன்வைட் பண்றாரு. அதை இது கெடுத்துற கூடாதுங்கறத கவலை இல்ல. 100% கெடுக்காது. அதுதான் நான் சொல்ல வரேன். சோ இவங்க பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அந்த ஸ்டெபிலைஸ் பண்ணிருக்காங்க சிச்சுவேஷன். மக்கள் ஓட்டளிக்க போறாங்க. அது பாஜக வந்தா சரி, இல்ல இது வேற எந்த கட்சி வந்தாலும் அது எந்த கட்சி வந்துட்டு போகுது, அது பரவாயில்ல. நீங்க வந்து பாலிடிக்ஸ் போறீங்க, எலெக்ஷன் சீட் எல்லாம் போறீங்க. நான் கேட்டது ஃபண்டமெண்டலா நான் கேட்டது, இஃப் திங்ஸ் ஆர் நார்மல், காஷ்மீர்ல ஏன் 3 டேர்ம் வந்து எலெக்ஷன் நடத்தாம தள்ளி போட்டது? இதுக்கு வான பதிலே கிடையாது சார். இதுக்கான பதில் எலெக்ஷன் கமிஷன் தான் கொடுக்கறாங்க சார். No, you have not, நீங்க அக்செப்ட் பண்ணல. நம்ம என்ன பண்ண முடியும் சார்? எலெக்ஷன் கமிஷன் மேல ப்ளேம் போடாதீங்க சார். டோன்ட் ப்ளேம் எலெக்ஷன் கமிஷன். நீங்க வந்து நான் சொல்றது 2 கேள்வி தான். ஒரே நிமிஷம் சந்திரசேகரும் ராமன் மன்னிக்கணும், அது உங்க நேரத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷத்துல நான் சொல்றதுக்கு 2 பதில் சொல்றேன். திங்ஸ் ஆர் நாட் நார்மல் தெளிவா இருக்கிறது வந்து 3 டேர்ம் வந்து 6 மாசம் எலெக்ஷன் நடத்தணும்னு நடத்தல. அப்புறம் வந்து தள்ளி போட்டு இப்போ வந்து காஷ்மீர் லோக்சபா எலெக்ஷனோட சேர்த்து நடத்திக்கலாம். அப்பவும் நடத்தல, இப்போ தனியா நடத்தி இப்போ செப்டம்பர் மாசம் இப்போ நடத்துறாங்க. இதுவே ஷோஸ் தி சிச்சுவேஷன் இஸ் நாட் நார்மல். ஒன்னு இது வந்து அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஒன் நேஷன் ஒன் போல் பிரின்சிபலுக்கும் அவங்க சொல்ற பிரின்சிபலுக்கும் எதிராக இருக்கு. இது எல்லாமே நீங்க எடுத்து ஒட்டுமொத்தமா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா திங்ஸ் ஆர் நாட் நார்மல் அவங்களே ஒத்துக்கிறாங்க. அவங்களே கோர்ட்ல சொல்லியிருக்காங்க. அவங்களே வந்து ஒப்புக்கொண்ட விஷயம் நிச்சயமா அதே மறுக்கணும். முதல்ல காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து 370 என்பது எதனால கொடுக்கப்பட்டதுன்றதெல்லாம் சொன்னார். அதெல்லாம் சொல்லிட்டாங்க. அன்றைக்கு இந்தியாவுடன் வராமல் இருந்த காஷ்மீருக்காக சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு சிறப்பு அந்தஸ்தை நீக்கினதையே இவங்க பெரிய சாதனையா சொல்றாங்க. ஒன்று, அது சிறப்பு அந்தஸ்து நீக்கினதுன்றது ஒரு புறம் இருந்தாலும் இதுவரைக்கும் இந்தியாவில் ஒரு யூனியன் பிரதேசமாக இருந்தது தான் மாநிலமாக இருக்கு. ஒரு மாநிலமாக இருந்ததை மீண்டும் யூனியன் பிரதேசமாக்குனது இவங்க தான். அதுவும் இது பாஜகவோட சாதனைன்னு சொல்லலாம்னு நினைக்கிறேன். அதாவது உரிமைகளை பறிப்பது அதுதான். யூனியன் மாநிலமாக இருப்பது, யூனியன் பிரதேசமாக இப்போ பாண்டிச்சேரி கூட போராடிட்டு இருக்கு, எங்களுக்கு வந்து மாநில அந்தஸ்து கொடுங்கன்னு சொல்லி. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா காஷ்மீரை யூனியன் பிரதேசமாக இருந்ததை, மாநிலமாக இருந்ததை வந்து யூனியன் பிரதேசமாக மாற்றி அவர்களுடைய உரிமையையும் பறித்திருக்கிறார்கள்ன்றது தான் முதல் கதை. அவர்களுடைய கொந்தளிப்புக்கு காரணம்ன்றதுக்கு சொல்ல வரேன். இரண்டாவது, இவர்கள் என்ன சொன்னாங்க, அதற்கான காரணம் என்ன சொன்னாங்க? அங்கு வந்து இந்த 370 நீக்கினா எல்லோரும் போய் அங்கே இடம் வாங்குவாங்க, எல்லோரும் அங்கே பாலாரும் தேனாரும் ஓடும், அங்கே எல்லோரும் வெளிநாட்டு முதலீடுகள் ஃபுல்லாக அங்கே வந்துடும். இன்றைக்கு என்ன வெளிநாட்டு முதலீடு வந்ததுன்னு நான் என்ன கேட்கேன், ஒரு நிமிஷம் இருங்க. 18 தான் கொண்டு வந்தாங்க, 19 தான் முடிஞ்சது. 20 வந்து என்னது பேண்டமிக் பெருவெள்ளம் காண்டேஜிஸ் வந்து போச்சு. 22க்கு அப்புறம் இப்போ 2 வருஷத்துல எப்படி வரும்? இத்தனை வருஷத்துல நீங்க 21 நார்மல் ஆகுது சார். 19ல இருந்து 5 வருஷம் ஆயிடுச்சு சார். 24 சார் 20 21 நோய் இல்ல சார், நாடு ஃபுல்லா பெரு இருக்கட்டும். அதுக்கு பிறகு ஓஹோன் இருக்குன்னு சொல்றீங்க. சரி சரி நீங்க என்ன, ஆனா இது மட்டும் நடந்துச்சு. 2019ல புல்வாமா தாக்குதல் நடந்துச்சு எலெக்ஷனுக்காக, அது வேற. 2020ல கல்வான் தாக்குதல் என்ன சம்பந்தம் இருக்கு? 2020 நீங்க தான் அமைதியா இருக்கு, அங்க யாருமே உள்ள வர முடியாது, பாகிஸ்தான் தீவிரவாதிகள் எல்லாம் பயந்து ஓடுறாங்கன்னு சொன்னீங்க நீங்க. ஏன் 2019ல புல்வாமா தாக்குதலை ஏன் அதை கிரியேட் பண்ணீங்க? அதை மூடி மறைச்சிங்க, சந்தேகத்துக்கிடமான சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் ஏன் பண்ணீங்க? இதெல்லாம் கேள்விகள் இருக்கு. அது அடுத்தது 2020ல கல்வான் தாக்குதல் நடக்குது. நீங்க பாஜக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் நாடு சுபிட்சமாக இருக்கிறது, சேஃபாக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்போதெல்லாம் தான் தாக்குதல் நடந்திருக்கு. ஈவன் பாராளுமன்ற தாக்குதல் நடந்தது 2001, கார்கில் வார் நடந்தது 1999. எல்லாமே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து 2001ல் ஒரு பாராளுமன்ற தாக்குதல் நடக்குது, புகை விடுறான். பாராளுமன்றம் ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்கிற பாராளுமன்றத்தில் கொண்டு வந்து புகை கொண்டு விடுறான். அதுவும் இங்கே தான், இந்த பீரியடில் தான். ஆக இவர்கள் சொல்லுவது வேறு, தோற்றம் வேறு, ஆனால் செய்வதெல்லாம் நடக்கிறதெல்லாம் வேறையாக தான் இருக்குன்றது தான் அது. இன்னொன்று, இந்த ஆர்டிகல் அவங்க 370 ஆப்ளிகேஷன் கொண்டு வந்து நோக்கம் என்ன?
இப்போ மற்ற ஸ்டேட்லாம் நான் ஏற்கனவே கடந்த தலைப்புல சொன்னேன், எல்லா ஸ்டேட்லயும் பிரியாரிட்டிஸ் இருக்கு. நாகாவில் இருக்கு, ஆசாம்ல இருக்கு. அதாங்க நான் சொல்றேன், 71A 71B 71C இருக்கு. அதான் இங்க மட்டும் கொண்டு வந்தாங்க. 9 மாநிலங்கள்ல இருக்கு. நீங்க இன்றைக்கும் இருக்கிறது பக்கத்துல இருக்கிற ஆந்திராவுக்கு கூட சார், கொடுத்திருக்கிறோம். 371B இருக்கு. C D G A F B C D I வரைக்கும் இருக்கு. சொல்லுங்க. அதாவது A நாகாலாந்து, B Right. அசாம், Right. C மணிப்பூர், D and E ஆந்திரா கொடுத்திருக்கோம். இருக்குல்ல? F சிக்கிமுக்கு கொடுத்திருக்கோம், கர்நாடகா G வரைக்கும் வந்து மிசோரம் கொடுத்திருக்கோம், H வந்து அருணாச்சல பிரதேசத்துக்கு கொடுத்திருக்கோம், I வந்து கோவா கொடுத்திருக்கோம். அப்ப இங்க எடுத்த நோக்கம் என்ன? நோக்கம் இவர்களுக்கு பிரித்தாளும் சூழ்ச்சி தான். என்ன அதாவது பிரித்தாளும் ஒரு சூழ்ச்சி? எனிமிட்டி. இவர்கள் வந்து எப்பொழுதுமே பாகிஸ்தான், அதாவது தேர்தல் நேரங்களில் மட்டும் பாகிஸ்தானையும் சீனாவையும் எதையாவது ஒன்றை காட்டி அவர்கள் தேர்தல் நேரத்தில் வாக்குகளை பெறுவது தான் அந்த பாஜகவுடைய வேலை. இன்றைக்கு இதெல்லாம் செய்துவிட்டு நீங்க என்ன சொல்லியிருக்கணும், இன்றைக்கு எலெக்ஷன் வைக்கிறீங்க, நீங்க 370 வச்சு பாலாரம் தேனாரம் ஓடும் சொல்லிட்டு நீங்க இன்றைக்கு எலெக்ஷன் தேர்தல் வைக்கிறீங்க. தேர்தல் கூட சொன்னார், அவர் சார் சொன்னாரு, தேர்தல்ல சுப்ரீம் காங்கிரஸ்கான கோர்ட்டுடைய வாய்ப்பு எப்படி இருக்கு? தேர்தல் நடத்துவதற்கான அவர்களுக்கு இதே இல்ல, எண்ணமே இல்லை. பாஜகவை பொறுத்தவரை அங்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஆனா கோர்ட் உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்து கொண்டிருந்த பொழுது நார்மல்சி இல்லை என்று சொன்ன பிறகு கூட அவர்கள் செப்டம்பருக்குள்ள நடத்துங்கன்னு சொல்லி 1 வருஷம் ஆச்சு. ஆர்டர் சொல்லிட்டாங்க. இவங்க ஆர்டரை செப்டம்பருக்குள் நடத்த வேண்டும் என்பது உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு. இப்பதானே வர அதை கரெக்டா செப்டம்பர்ல வைக்கிறாங்க. அவங்க செப்டம்பர்ல வைத்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தின் பேர்ல வழி இல்ல. அதையும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு டீலிமிட்டேஷனை அங்க இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. 83 தொகுதியாக டீலிமிட்டேஷன் வந்து 2022ல ஃபைனல் ரிப்போர்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட். ஆனா இப்ப என்ன செய்யறாங்கன்னா அவர்களுக்கு சாதகமாக அந்த டீலிமிட்டேஷனை காஷ்மீரில் கூட 83 தொகுதிகள் என்பதை 90 ஆக்குனதை கூட டீலிமிட்டேஷனை அவர்களுக்கு சாதகமாக சில தொகுதிகளை 83 தொகுதிகள் 90 ஆக்கி. ஆனா 46 தொகுதி ஜெயிச்சா தான். ஆனாலும் இவர்கள் வெற்றி பெறுவது என்பது குதிரை கொம்பு, அங்கு நடக்காது என்பது தெரியும். அதற்காக இன்னும் கூட செய்யறாங்கன்னு சொல்றாங்க. அதாவது சுயேட்சைகளை எல்லாம் வெற்றி பெற வைப்பதற்கான சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. அது ஒரு பக்கம். ஆனாலும் இவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு 5 வருடம் அந்த இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டு 370 எடுத்துட்டு அங்க தேர்தல் சந்திக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கணும், 370 எடுத்த பிறகு இன்னென்ன முதலீடுகளை கொண்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு வேலை வாய்ப்பை கொண்டு வந்திருக்கிறோம், இவ்வளவு நாங்கள் செழிப்பா கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லி இவர்களுக்கு ஓட்டு கேட்டா பரவாயில்ல. அப்படி சொல்லல. எங்க சொன்னாங்க? அவர்கள் என்ன சொல்றாங்க, தீவிரவாதிகள் இல்லாம எல்லாம் ஓடிவிட்டார்கள். முதல்ல அதைத்தானே செய்யணும். முதல்ல நீங்க என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் அங்க 370 எடுத்தது எதற்காக? நீங்க எல்லா வீட்டு வாசல்லையும் கன்மேனை நிறுத்தி வச்சுட்டு அமைதியா இருக்குன்னு சொன்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு, அதாவது கடந்த ஆட்சியை விட 2 மடங்கு ராணுவம் அங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. அங்க உள்ள இருக்காங்க, பாதுகாப்புக்கு இருக்காங்க. எல்லாரையும் வீட்டுக்காவல்ல வச்சுட்டு தேர்தல் நடத்துறேன்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட இதுல ஒரு செய்தி எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறேன் சார். நவனீத் சார், இந்த கன்மேனை இதையும் தாண்டி கிராமவாசிகளை இப்போ என்ன சொல்கிறாங்க, மிலிட்ரி அவங்களுக்கே பிஸ்டல் கொடுத்து அவங்களுக்கே ரைவல்ஸ் எல்லாமே கொடுத்து நீங்களே ஆப்ரேட் பண்ணி எதிரிகளை தடுத்துடுங்கன்னு ஒரு 600 பேர் கொண்ட படையை உருவாக்கிட்டாங்கிற செய்தியை இந்தியா டுடே வெளியிட்டுகிறது. அதையும் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எல்லா கிராமங்களிலுமே துப்பாக்கி சுடும் பயிற்சி, எல்லா இடத்துலையுமே கிராம பாதுகாப்பு, சிறிய கன் பயன்பாடு, தீவிரவாதிகள் சாதுரியமாக எப்படி சந்திக்கிறதுன்னு மிலிட்ரி அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணுது. அப்ப நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்கிறேன். இன்றைக்கு இந்தியா முழுக்க வேலைவாய்ப்பின்மை இருக்கின்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் குறிப்பா காஷ்மீர்ல அதிகபட்சமான வேலைவாய்ப்பின்மை இருக்கின்றது தான் இன்னைக்கு உள்ள டேட்டா. ரெண்டாவது வரேன், இன்னைக்கு உள்ள டேட்டா. ராமன் சார் பேசிட்டு வரேன். ராமன் சார், நீங்க என்ன கருத்தை சொல்ல விரும்புறீங்க? அதாவது அன்பேவா படத்துல வாலி எழுதின ஒரு பாடல். சரி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாடுவாரு. காஷ்மீர் அந்த பாட்டா இல்ல, இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது, இன்று இமயத்திலே சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, புதிய வானம்னு அந்த இதை பற்றி அந்த ஸ்டைல் தலைவர் அப்படி அந்த கையை அப்படி ஆட்டுவாங்க, புதிய வானம்னு சொல்லுவார். அது மாதிரி எங்கேயாவது பாட்டு இருக்கா? இல்லை, இப்போ இல்லை. அந்த மாதிரி பார்க்கவும் முடியாது, ரசிக்கவும் முடியாது. காஷ்மீர் என்பது அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு மாநிலம், அற்புதமான மாநிலம். நேரு அவர்கள் பிரதமராக வந்த பிறகு கல்யாண வீட்டில் நாம போனால் மொய் எழுதுவோம், நண்பரை பிறந்தநாளுக்கு கிஃப்ட் டீ கொடுப்போம். அதே போல் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய சுதந்திரனுக்காக கிஃப்ட் டீடியாக காஷ்மீரை தாரை பார்த்து கொடுத்த கதை தான் எல்லாருக்குமே தெரியும். உமர் அப்துல்லா காஷ்மீர் அவங்களுக்கு சாதகமான நபர்களுக்கு உமர் அப்துல்லா, ஃபரூக் அப்துல்லா அந்த குடும்பத்திற்காக அந்த மாநிலத்தை தாரை பார்த்து இந்தியாவுக்குள்ளே ஒரு நாடு. அப்படி ஆமா, இந்தியாவுக்குள்ளே ஒரு நாடாக தனி சட்டம், தனியாக ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து தனியாக இது படுத்து நீயே வச்சுக்கோ, எல்லாம் எது வந்தாலும் நாங்கள் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு ஒரு நோ டீலான்னு நிலைப்பாடு வரும்போது தான் அதன் பிறகு தான் பண்டிதர்கள் அனைவரும் ஜம்மு காஷ்மீரில் அனைத்து பண்டிதர்களும் அனாதையாக ஓடோடி விட்டுட்டு இன்னைக்கு பங்களாதேஷில் சிறுபான்மை மக்களை எப்படி ஒரு மோசமான நிலைமைக்கு ஆளாக்கினார்களோ அன்று காஷ்மீரில் சொந்த நாட்டு மக்களையே
பண்டிதர்கள் எல்லாம் காசியிலும் கங்கையிலும் போட்டு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கல. ரூல் பண்ண ஒரே ஒரு கேள்வி இந்த 10 வருடத்துல எவ்வளவு அந்த பண்டிட்டுகளுக்கு என்ன செஞ்சிருக்காங்க பாஜக? இன்னைக்கு இந்த சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட காஷ்மீரத்தில் உள்ள பண்டிதர்களோட அமைப்பு சார்பில் கடுமையாக கண்டனம் கொடுக்குறாங்க. காரணம் என்ன? எங்களுக்கு இதுக்கு உள்நாட்டிலே நாங்கள் வந்து அனாதை ஆயிட்டோம். இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு காஷ்மீரத்தில் 1000க்கும் மேற்பட்ட தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கியது காங்கிரஸ் கட்சி, பிஜேபி அல்ல. தீவிரவாத அமைப்புகளை உருவாக்கியதுன்னு சொல்றது எப்படிங்க சொல்ல முடியும்? யாரு உருவாக்குனது? புல்வாமா தாக்குதலுக்கே பதில் சொல்ல முடியல. தீவிரவாதி உருவாக்குனது பாஜக. 1900 தீவிரவாதி உருவாக்குனது பாஜக. மசூத் காந்தார் இப்ப நடக்குது 1947 இல்ல சுதந்திரம் கிடைத்த பிறகு 60 ஆண்டுகள் கழித்து இன்னைக்கு இந்தியாவில் காஷ்மீர் தமிழர்கள் சுதந்திர காட்டு சோசிக்கல. இல்ல தவறா சொல்றீங்க. அதான் சொன்ன மாதிரி ஏங்க விமான கடத்தலுக்கு தீவிரவாதியை விடுவிச்சது யாருங்க? காஷ்மீரத்தில் பல லட்சம் உயிர்களை கொண்டு குவித்தார்கள். அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன சொல்றீங்க? அப்ப தீவிரவாதிகளுக்கு நீங்க பல்ல கொடுக்குறீங்களா சொல்லுங்க. அந்த மசூத் தீவிரவாதியை வளர்த்தவர் யாரு? யாரு? காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சி தான் இந்தியாவில் இருந்து காஷ்மீர் தனியாக சித்தத்துக்கு காங்கிரஸ் கட்சி. ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ விஷ்ணு பகவான் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நடக்குது. அதனால கொஞ்சம் ஜாகிரதையா பேசணும். அதான் நான் என்ன சொல்றேன், அபாண்டமா உண்மை சார், உண்மை. காஷ்மீரில் காஷ்மீரில் பயங்கரமாக இடிக்கப்பட்ட கோயில்களை பிஜேபி கட்டி கொடுக்கும். ஆண்டுக்கு 18,000 ரூபாய் முதலுக்கு பணம் கொடுப்போம் என்று சொல்லுகிறார்கள். உச்சவரத்தில் 2 சிலிண்டர் கொடுப்போம் சொல்றாங்க. இன்னைக்கு இந்தியாவிலே காஷ்மீரத்து மக்கள் காஷ்மீர் சீரழிவுக்கு தீவிரவாதி ஜெயில இருக்க தீவிரவாதிய ரத்ன கம்பளம் போட்டு இங்க இருந்து கூட்டு போய் காந்தார் இங்க இருக்கிற ஹைஜாக்கிங் மசூதை வந்து ரிலீஸ் செய்தது யாரு? பிரதமர். அப்போது பிரதமர் வாஜ்பாய் ஹைஜாக்கிங் போது. ஆமா, அந்த மசூது தான் அவரை ஏற்பட்ட இயக்கம் தான். பார்லிமெண்ட்ல சந்திரசேகர் சொன்னாரு, பார்லிமெண்ட் உள்ள தீவிரவாதம் வந்து அட்டாக் பண்ணது அந்த மசூதோட கேங்கு. பம்பாய் ரைட்ஸ் நடந்ததும் அந்த மசூதோட கேங்கு. அந்த மசூதை வந்து பிடிச்சு வச்ச மசூதை தீவிரவாத மசூதை பிரதமர் வாஜ்பாய் திறந்து விட்டாரு. அவர் தான் போகன்னு சொல்லிட்டு ரத்ன கம்பளம் இங்க இருந்து எம்பி சொல்றாரு கொடுக்கப்பட்டது இந்தியாவின் வரைபட தீவிரவாதிகள். அதே போல ஒரு விஷயம் சொல்றேன், தீவிரவாதம் உங்களுக்கு எல்லாம் நின்னு பாருங்க சார். நான் இவ்வளவு பேசுனீங்களே, ஒரு பண்டிதரா இல்ல ஒரு பண்டிதரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிக்கலாமே. மெஹபூபா முஃப்தி பிடிபி கட்சி தீவிரவாத ஆதிகள் இன்னைக்கு சொல்றாங்க. அந்த அந்த தேசத்துக்கு விரோதமாக காஷ்மீரத்தில் 1000க்கும் மேற்பட்ட சிறு கட்சிகளை ஊக்குவிக்கிறது காங்கிரஸ் கட்சி தான். இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? அந்த அந்த பிடிபி முஃப்தா மெஹபூபா முஃப்தா தான் நீங்க முதலமைச்சர் ஆக்கினீங்களே. பாஜக கூட்டணி அமைச்சர் யார் முதலமைச்சர் ஆக்கினாங்க? மெஹபூபா முஃப்தி தான் பிரதமர் ஆக்கினாங்க. பண்டிதர் ஆக்க வேண்டியது. ஏன் தீவிரவாத அமைப்போட பிடிபியோட இருக்கிறாங்க மெஹபூபா முஃப்தி சிஎம் ஆக்கினீங்க, அப்புறம் அவங்க ஏன் நீக்கினீங்க? அதுக்கான காரணம் என்ன? ஏன் சுயநலம் சாயம் விழுந்து அப்படி சுயநலவாதி அப்படி சுயநலவாதி அப்படிப்பட்ட சுயநலவாதி சிஎம் ஆக்குனீங்க. நேயர்களே, சிஎம் ஆக்குனது நீங்க தான். பேசுவோம் சிஎம் ஆக்குனது நீங்க. பேசுவோம் வாஜ்பாய் தான் ஆக்கினாரு. சந்திரசேகர் சார், இப்போ நம்ம அவங்க 2 பேரும் நான் நவநீத்துட்டு போறேன். அப்புறம் நீங்க சொல்லுங்க இப்போ இந்த விஷயத்தை குறித்து பதில். இல்லை, நீங்கள் பாஜகவை பொறுத்தவரை சொல்லுக்கும் செயலுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு கட்சிங்க. தேர்தல் ஓரியன்ட் கட்சின்னு கூட சொல்லலாம். தேர்தலுக்காக எல்லா கட்சியுமே தேர்தல் இல்லைங்க. அது எதற்காக சொல்றேன், தேர்தலுக்காக தேர்தலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு நிமிஷம் சார் பேசுறேன். தேர்தலுக்காக வாக்குக்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஏன்னா பல தடவை சொல்லியாச்சு, 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு, பல விஷயங்களை கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா அதை ஜும்லான்னு சொன்னாங்க. அது சும்மா ஜும்லா சொல்லிட்டு போவோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அமித்ஷாவும் அவரெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஜும்லா இது அப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னாங்க. இப்போ அதே மாதிரி தான் வாக்குறுதிகளை கொண்டு வந்து அங்கே அள்ளி தெளிக்கிறாங்க. ரஜௌரியை வந்து உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஜௌரியை சுற்றுலாத்தலமாக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 6 வருஷமாக அவங்க ஆட்சி தான் நடக்குது. அவர் ராகுல் காந்தி அவர்கள் கூட அங்கே போய் சொன்னார், இங்கே வந்து என்ன ஆட்சி நடக்குதுன்னா ராஜாவோட ஆட்சி, எங்கள் கவர்னர் வந்து ராஜாவாக நினச்சிக்கிறாரு தன்னை அப்படின்னு தான் பேசியிருக்காரு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அங்கே ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அவங்க கவர்னர் ஆட்சியை. அவர்கள் சொல்கிறது நீங்கள்
ஒரு பெண்கள் மீதான அவர்களுடைய நிலைப்பாடு எடுத்து பார்த்தீங்கன்னா மல்யுத்த வீராங்கனைகள் எப்படி போராடினாங்கன்னு தெரியும். ஆனால் போராடினவர்களுக்கு யாருக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அப்படின்னு பார்த்தா அந்த பிரிஜ்பூர் சிங் எம்பிக்கு ஆதரவாக தான் இருந்தாங்க. அதே மாதிரி தான் காஷ்மீர்லேயும் நடந்துச்சு. கத்துவாவில் நடந்த சம்பவத்துக்கு இவங்க என்ன செஞ்சாங்க, அந்த குற்றவாளிகளுக்கு ஆதரவாக பாஜக பேரணி போச்சு. சரி, இப்போ அது இப்போ நம்ம அந்த கடைசியில் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. இப்போ இந்த 4 மாநில தேர்தலில் ரொம்ப ஒரு முக்கியமாக பார்க்கப்படுகிறது, இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக அதில் காஷ்மீர் வருதுல்ல, அதெல்லாம் கேள்வி. கண்டிப்பாக இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாகத்தான் இருக்கும். இன்றைக்கு மகாராஷ்டிரால தேர்தல் தேதியை அறிவிக்கிறதுக்கு தயங்குறாங்க அவங்க. ஏன் எப்படியும் அறிவிச்சுதான் ஆகணும், அறிவிச்சுதான் ஆகணும். என்னென்ன? ஆனாலும் அடுத்த 100 மாசம் தள்ளி அறிவிக்கலாம், அதற்குள்ள அங்க ஏதாவது செட்டில் ஆகும்னு பாக்குறாங்க. எப்படி என்ன அங்க settle பொறுத்த ஆகும்? வரைக்கும் இன்றைக்கு இப்ப இன்னும் சிவாஜி சிலை உடைந்து அவர்களுக்கு கிழிஞ்சு தொங்குது, அவர்களுடைய முகத்திரை எல்லாம் கிழிஞ்சு சரி, அது தொங்குது. சரி. ஆமாங்க, அதை விட வேற என்ன உங்களுக்கு அவர்களுடைய அங்கு சார் அதுல RSS பாலக்காட்டுல சாரி எந்த ஊரு பாலக்காட்டுல நடக்கும்போது இந்த சிவசேனாவுடைய கூட்டணி முறிச்சதை கடுமையா கண்டிச்சிருக்காங்க. உண்மை. அதாவது அவர்களை பொறுத்தவரை அவர்கள் மட்டுமே இருக்க வேண்டும், பாஜக மட்டுமே இருக்க வேண்டும், அது கூட்டணி கட்சியாக இருந்தாலும் அவர்களை சிதைத்து அவர்கள் மட்டும் மேலே வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு எண்ணத்தை, அதாவது ஆஃப்டர் மோடி, இது வந்து அதிகமாக மோடி அமித்ஷா கூட்டணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதை இந்தியா ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, எப்படியாவது அவர்களை சிதைத்து அல்லது அவர்களை வளைத்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி இப்படித்தான் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்காங்க. இன்றைக்கு அவர்கள் பேச்செல்லாம் எப்படி இருக்கு, காஷ்மீரை 370 கூட அவங்கெல்லாம் எப்படி கிண்டலா பேசுனாங்க. ஒரு எம்எல்ஏ பேசினாரு, அழகிய பெண்கள் எல்லாம், காஷ்மீர் பெண்கள் எல்லாம் நம்ம திருமணம் செய்து கொள்ளலாம் இனிமே, அப்படி சொல்லுகின்ற ஒரு குரூப்பாக இருக்காங்க. அரசியல் சட்டத்தை திருத்துவோம், எங்களுக்கு 400 கொடுங்க, அரசியல் சட்டத்தை மாற்றுவோம், இப்படித்தான் அவர்கள் பேசுகின்றவர்களாக. அதை கண்டிக்கிறதாவது இருக்கணும்ல, தலைமை வந்து அதை கண்டிக்கணும்ல. இந்த மாதிரி பேசாத நீ, இது மாதிரி அபியூஸ்ட் டாக்ஸ். அது மட்டும் கிடையாது, அவர்களுடைய செயல்பாடும் அப்படி இருக்கிறது என்பதுதான் இன்றைக்கு இருக்கிறது. காஷ்மீரை பொறுத்தவரை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். இன்றைக்கு தேசிய மாநாட்டு கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இதுவரை ஒரு 90s பிறகு பார்த்தீங்கன்னா ப்ரீபோல் அலையன்ஸ் எந்த கட்சியுமே இதுவரைக்கும் இருந்ததில்லை, போஸ்ட் போல் அலையன்ஸ் தான் இருந்திருக்கு. இன்றைக்கு ப்ரீபோல் அலையன்ஸ் காங்கிரஸ் கட்சியும் தேசிய மாநாட்டு கட்சியும் வைத்திருக்கிறது. அந்த அலையன்ஸ் வந்து கண்டிப்பாக இந்தியா கூட்டணி என்று வெற்றிகரமாக இந்த காஷ்மீரை இந்தியா கூட்டணி வெல்லும் என்றதுதான் என்னுடைய நம்பிக்கை. நவனி சார், இறுதியான ஒரு கேள்வி. இந்த காஷ்மீர் எலெக்ஷன் ரொம்ப முக்கியமாக RSS பார்ப்பதாக நான் அவதானிக்கின்றேன். பாலக்காடு அந்த நடந்த மீட்டிங்கில் இதில் இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸில் மதியானம் 2:23 வெளியான ஒரு செய்தியை நான் உங்களோட இறுதியாக கேட்குறேன். இன்றைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் மாலை 2:23 மறுபடியும் 3வது முறையாக மோகன் பகாவத் வந்து மோடியை மிக கடுமையாக தாக்கியிருக்கிறார். நீங்கள் இஃப் யூ ஹேவ் எனி டவுட் கோ அண்ட் சர்ச் த மீடியா, யூ கேன் கெட் சம் ஐடியா வாட் நான் என்ன சொன்னங்கிறத. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சுனில் பன்சால், பட்னாவிஸ், வினோத் தாவ்டே, பூபேந்திர யாதவ் எல்லாருமே அடுத்த கட்டத்துக்கு ரெடியாக இருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு, மிக ஆச்சரியமாக இருக்கிறது BL சந்தோஷும் நட்டாவும் மோகன் பகாவத்துடைய புனே கூட்டத்தில் கலந்து கொண்டதை இந்தியன் எக்ஸ்பிரஸ் சொல்லுது, எங்களுக்கு பெரும் ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். மோடியின் மீது பெரும் தாக்குதல் நடக்கின்றது. அதை நான் சொல்லவில்லை, அவர்களே சொல்கின்றார்கள். எப்படி பார்க்கிறீர்கள்? கடவுளாக நீ ஆகிவிட முடியாது என்று மறுபடியும் தாக்குதல் நடத்துகிறார். திமுக நடத்தல, அதிமுக நடத்தல, வெரி குட், மோகன் பகாவத் நடத்துறார். வெரி குட். அந்த பாயிண்ட் பதில் சொல்லிட்டு போறேன். அப்போ திரு ராகுல் காந்தி மற்றும் எதிர்கட்சியினர் சொல்லக்கூடிய கூற்று வந்து பொய்யின்றது ஊர்ஜிதமாகுது. RSS கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லை, கரெக்டா இல்லையா? RSS வேற, பிஜேபி வேற, இதான் உண்மை, நிதர்சனமான உண்மை. அது எப்படி அப்படி பார்க்கப்படுதா? இல்ல மோடி வேற, பிஜேபி வேற, RSS பிஜேபி ஒண்ணுமே பார்க்கப்படுது? இல்ல, RSS கட்டுப்பாட்டில் இருந்து மோடி வெளியே போக நினைக்கிறாரு, அதுல அங்க சர்ச்சை நடக்குது. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வெரி கிளியர்லி அதை தாண்டி பிஜேபி உங்களுக்கு வருமா சொல்லுங்க, உங்களுக்கு வருமா சொல்லுங்க, ப்ளீஸ் 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 என்னோட கடவுள் மாதிரி சொல்லிக்கிறாரு. அந்த லைன் இல்ல சார், RSS வந்து அது விரும்பல. இல்ல சார், ப்ளீஸ் நான் முடிச்சேன் சார், நான் சொல்றேன் பேசுங்க, டைம் எடுக்காதீங்க சார், டைம் எடுக்காதீங்க சார் ப்ளீஸ். வழிபாடு விரும்பல. நான் சொன்னது, நீங்க சொன்ன ஸ்டேட்மென்ட்கான அர்த்தம் இதுதான். நான் செய்தி சொல்றேன், இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல வந்து செய்தி, அதுதான் உண்மைனா அதான் உண்மை. அப்ப நீங்க சொல்லக்கூடியது எல்லாமே பொய் பிரச்சாரம். RSS கட்டுப்பாட்டில் பிஜேபி இல்லைன்றது ஃபர்ஸ்ட். ஏன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் அவங்களுக்கு கருத்து சொல்ற
அவங்களுக்கு வந்து எவ்வளோ சுதந்திரம் இருக்குது ஆர்எஸ்எஸ்க்கு அதை சொல்கிறாங்க. அது கருத்தே கூறக்கூடாதுன்றது யாருக்கும் வந்து கட்டாயம் கிடையாது. இங்கே திக பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து என்ன பண்ணாலும் வந்து திமுக ஆதரவாக தான் செயல்படுவாங்க. அவங்க இண்டிபெண்டாக கூட கருத்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே ஆர்எஸ்எஸ் சொல்றாங்க, தவறு இல்லையா? சரி, ஏன்னா முடிச்சிரு இல்ல பிஎல் சந்தோஷ் இதெல்லாம் ஆச்சரியம் என்று சொல்லுது. பிஎல் சந்தோஷம் நட்டாவும் கலந்து கொண்டது. ஒருவேளை அவங்க இங்க இருந்து அந்த பக்கம் போயிட்டது ஆச்சரியம் சொல்லுதோ? பாருங்களேன், இன்னைக்கும் அந்த செய்தியை படிக்க ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கும் எல்லா பாஜக மாநில தலைமை இருக்கு. ஆனால் ஒரு மூத்த பொதுச் செயலாளர், தலைமை நிலைய செயலாளர்னு, அமைப்பு பொதுச் செயலாளர்னு ஆர்எஸ்எஸ்ல இருந்து தான் அப்ளை பண்றாங்க. அது இருக்கா இல்லையா? இனி கவர்மெண்ட்லயே ஆர்எஸ்எஸ் ஆட்கள் இருக்கலாம் அப்படின்னு மத்திய அரசு ஒரு திருத்தம் கொண்டு வந்திருக்கு. அது எதை காட்டுது? ஆர்எஸ்எஸ் ஆட்கள் மத்திய அரசு பதவியில வரலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு என்ன அர்த்தம்? தவறு இல்லையே சார், அது தவறு இல்லையே சார். அவர் சொல்றது நான் முடிச்சிரேன் சார். நீங்க சொல்லுங்க. இல்ல நீ கேடு. அவர் ரெண்டு பேரும் ஏற்பாடு இல்ல. நீ கேடு. ஆனா ஆர்எஸ்எஸ் வந்து இதுல வரலாம் சார். நீங்க சொல்றேன் சார். நீ கேடு. அவர் கேட்டல அமைப்பு பொதுச் செயலாளர் இருக்குனா ஆர்எஸ்எஸ் உடைய பொறுப்பை திறந்து விட்டு பாஜகல அவர் கட்சிக்காரா மாறிட்டார். அது டெபுடேஷன். இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அப்படி போய் திரும்ப யார் திரும்ப சேர்ந்தவங்க யாருன்னு காமிங்க. அந்த மாதிரி சார் சொல்லட்டும் சார் காமிங்க. ஒருத்தர் காமிங்க. ஆர்எஸ்எஸ்ல இருந்து பிஜேபில சேர்ந்து திரும்ப ஆர்எஸ்எஸ்க்கு போன பேர், திரும்ப ஆர்எஸ்எஸ்க்கு போன ஒரு பேர் சொல்லுங்க. தைரியம் இருந்தால் திராணி இருந்தால் சொல்லுங்கள். ஒண்ணு. இரண்டாவது பாயிண்ட் வந்து சந்திரசேகர் சார் கேட்டிருந்தாரு. ஏன் திரும்ப அவர் சொல்றாரு இது வந்து உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து உறுதி செய்துள்ளது. திரும்ப திரும்ப வந்து இது வந்து பிஜேபி வந்து இது வந்து மார்க்கெட் பண்ணல, கேம்பெயின் பண்ணல. அவங்க உறுதிப்படி நீங்க அங்க என்ன சொல்றாரு என்ன கேட்டார் இல்லையா? என்ன இன்வெஸ்ட்மென்ட் வந்திருக்கு, என்ன வந்திருக்குன்னு கேட்டார் இல்லையா? இப்போ உச்ச நீதிமன்றத்துல மத்திய அரசு சார்பாக ஒரு டேட்டா கொடுத்திருக்காங்க. என்ன ஏன்னா கேக்குறாங்கல்ல, நியாயமான நீதிபதி சந்திரசூட் கேட்டிருக்காரு என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்க இந்த காலகட்டத்தில் அப்படின்ற போது அவங்க சொன்ன டேட்டா 2023 டிசம்பர்ல கேஸ்ல இருக்கும்போது வந்து கிட்டத்தட்ட 85,544 கோடி ரூபாய்க்கான இன்வெஸ்ட்மென்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் செய்யப்பட்டுள்ளது. ஆஃப்டர் 370 அப்ரிகேஷன். அதுவும் ஏற்றளவில்ன்றது வந்திருக்கு. இருங்க நான் டேட்டாவும் கொடுத்து வந்துட்டாங்கற கேக்கணும். இல்ல டேட்டா நான் அடுத்த லைன் வரேன். அடுத்த லைன் வரேன் சார். சொல்ல அலோ பண்ணுங்க. சார் 3 நிமிஷம் தான் இருக்கு. எல்லாம் பேர் இருக்கிறீங்க. வெயிட் பண்ணுங்க. நான் கேட்ட ஒரே கேள்வி டேட்டாவோட மூணு முறை சார் இல்ல வேணாம் சார். அதெல்லாம் நடத்த முடியாது சார். தள்ளி போடுறது முடியாது சார். விட்டுருங்க சார். அதே கேக்குறீங்க டேட்டா கேளுங்க. நான் சொல்றேன் அது டேட்டா இல்ல சார். அது பதில் சொல்லுங்க. மத்த அப்புறம் பதில் இல்ல அது சொல்றேன். மூணு முறை ஏன் சந்திரசேகர் சார் கேட்டாரு. சந்திரசேகர் சார் கேட்டாரு. சந்திரசேகர் சார் கேட்டாரு. எவ்வளவு வந்ததுன்னு கேட்டாரு. அதுக்கான காரணம் இல்ல அவர் கேட்டாரு. எவ்வளவு வந்ததுன்னு கேட்டாரு. தேர்தல தள்ளி போடுறது காரணம் முதல்ல விளக்கிட்டு. அதுக்கு தேர்தல் கமிஷன் சொல்லுங்க. நான் தேர்தல் கமிஷன் ரெப்ரசன்ட் தேர்தல் கமிஷன்ல அவர் கேட்டார்ல. எவ்வளவு ரியலைஸ் அவர் அந்த கேள்வி முதல்ல பதில் சொல்லுங்க. கேள்வி அதுதான். பதில் இல்ல சார். பதில் இல்ல. பதில் இல்ல. அது முதல்ல பதில் சொல்லுங்க. இல்ல பதில் தேர்தல் ஏன் நடத்தல நீங்க? இல்ல பதில் இல்ல சார். ரங்கராஜ் சார் கொஞ்சம் ரங்கராஜ் சார் கொஞ்சம் அவர் கேட்டமான கேள்வி அவர் கேட்டாங்க சார். ஒரு நிமிஷம் ரங்கராஜ் சார் அதெல்லாம் வேற இல்ல சார் ப்ளீஸ். இப்போ அவர் கேட்டார் இல்லையா எவ்வளவு வந்ததுன்னு கேட்டார். அதே கேஸ்லயே அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அன்னைக்கு வந்து கையில இன்வெஸ்ட்மென்ட் கேஷா உள்ள வந்த ரெவென்யூ வந்து 2518 கோடி ரூபாய் வந்திருக்குன்றாங்க. அப்புறம் என்ன சொல்றாங்க, டனல் எவ்வளவு டனல் போடப்பட்டுள்ளது, ரயில்வே நெட்வொர்க் ஜம்முக்கும் காஷ்மீருக்கு இணைக்கப்பட்டதுல சுட்டி காமிக்கும் போது இவ்வளவு விஷயங்கள்லாம் நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் கன்சிடர் பண்ணி என்னதான் நடந்திருக்கிறதுன்னு வைத்துதான் இவங்க என்ன சொல்றாங்க இது சரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம். ஏன்னா அவங்க வந்து ஏனோ தானோன்னு சொல்ல அவங்க இந்த பக்கம் கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கான சைட்டேஷன் கொடுத்திருக்காங்க. அதுதான் நான் சொல்ல வந்தேன். சோ இப்போ அவர் அடுத்தது வந்து ரங்கராஜன் சார் நீங்க சொல்லுங்க. நேரம் முடிஞ்சது. ரொம்ப உங்களுக்கு எல்லாம் பேசினா இதா இருக்கு இடையில சார் ஒரே ஒரு கருத்து. ஜம்மு காஷ்மீர் விவகாரத்தில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்றால் அங்கு இன்றைக்கி பிஜேபியினுடைய அந்த சட்டமன்ற தேர்தலில் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் உள்ள மக்களுக்கு தேவையான தேர்தல் மைண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நிறைவேற்றுவார்கள். பாஜக கூட்டணி ஆட்சி ஜம்மு காஷ்மீர் மலரும், மக்கள் சுதந்திர காற்றை சுவாசிப்பார்கள். ரங்கராஜ் சார் ஒரு 20 செகண்ட். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டீலிமிட்டேஷன் பண்ணி சீட் ஜம்மு பகுதிக்கு இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அதுக்கே ஒரு எடுத்துக்காட்டு. ஏன் அதிகப்படுத்தணும்? அங்கே அதிகப்படுத்தி காஷ்மீர்லேருந்து வரவங்க எம்எல்ஏ குறைச்சி ஜம்முலேருந்து வர எம்எல்ஏ அதிகம் காட்டி இந்த ஒழிப்பதற்காக தான் அந்த திட்டம். மத ரீதியாக ஒரு பிளவு அல்ல, மத ரீதியாக நான் என்ன சொல்ல நான் சொல்லுவேன், மத ரீதியாக ஒரு பிளவை ஏற்படுத்தி அது மூலமாக ஜம்மு காஷ்மீர் ஜம்முல இருக்கிற அத்தனை சீட்டும் நம்ம வாங்கிட்டு எப்படியா ஆட்சிக்கு வந்துட்டு காஷ்மீர்ல
முஸ்லீம் பருப்பு வேகாதுன்னு தெரிஞ்சு அப்புறம் ஏன் சார் முஸ்லீம் கேண்டிடேட் நிக்கிறாங்க? சில அப்புறம் ஏன் முஸ்லீம் கேண்டிடேட் அப்புறம் ஏன் நிக்க வைக்கிறாங்க? உத்தரப்பிரதேஷ் இல்லாத அப்புறம் ஏன் பிஜேபியில வந்து நாடாளுமன்றத்துல காஷ்மீர்ல போட்டியே போடலைங்க. இஸ்லாமியர்களே விருப்பப்பட்டு வேட்புமனு தாக்குறாங்க. உத்தரப்பிரதேஷ்ல ஒரு முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தாததுக்கான காரணம் என்ன? இஸ்லாமியரே உத்தரப்பிரதேஷ்ல இஸ்லாமியரே முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தல. காஷ்மீர்ல போய் தாக்கல் செய்றாங்க. 25% பாப்புலேஷன் இருக்காங்க. ஏன் அந்த இஸ்லாமியர் போறாரு? ஏன் அந்த பிஜேபியில இருக்கிற இஸ்லாமியர் போறாரு? முஸ்லீம் கேண்டிடேட் நிறுத்தல. ஏன் அந்த அதே பிஜேபி பிளவர் சிந்தாங்க நடக்குது. அது தெரிஞ்சுங்க. அதே பிளவர் நடக்குது. சார், அவங்க போதும். நேரடியா நிறுத்தனா இப்ப என்ன நினைக்கிறாங்க? நான் திரும்ப சில சொல்றேன். சுயேட்சைகளோட ஆதரவோட பிஜேபியில இஸ்லாமியர்கள் நிக்கறாங்க சார் காஷ்மீர்ல. அந்த அவங்க நீங்க தான் தீவிரவாதிகள் பிரிச்சு பாக்குறீங்க. சில சுயேட்சைகள் தான் அங்க தீவிரவாதிகள். Right. ஜெயில இருந்து விடுவிக்கப்பட்டு Right. அவங்க ஜெயில இருக்கவங்க எல்லாம் வந்து பேசுவோம். ஒரு வேட்பாளர் Right, sir, போதும். அவங்கள வெற்றி வைக்க பாக்குறாங்கன்னா Right. தீவிரவாதிகளை ஆமோதிக்கிறது நன்றி பாஜக சார், தான். நன்றி நன்றி. இன்றைய நிகழ்ச்சியில் ரொம்ப சிறப்பாக பேசணும். காஷ்மீருடைய 370 ஆப்ரிகேஷனுக்கு அப்புறம் என்ன நடந்திருக்கிறதுன்னு பேசணும். சர்வதேச அரசியல், தாய் அமைப்பான ஆர்எஸ்எஸ்க்கும் மோடி அவர்களுக்கும் ஏற்பட்டிருக்கக்கூடிய சில உறவு மாற்றங்கள் குறித்தும் பேசணும். உண்மையிலே இந்த தேர்தலுடைய நிலை இந்திய அரசியலில் ஒரு மினி பார்லிமெண்ட் என்று பார்க்கப்படுகின்றது. ஏராளமான விஷயங்களை 2 கட்சிகளுமே அறிவித்திருக்கிறது. அடுத்தடுத்த சிட்டிங்கில் நாம் இது குறித்து பேசியிருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு ரங்கராஜ் அவர்களுக்கு நான் உளப்பூர்வமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஐயா திரு நவனீத் சார் அவர்கள், திரு ராமன், திரு சந்திரசேகர், காங்கிரஸ் கட்சி, உங்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவர்களிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.